ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிசிஎஸ்லேருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. 2027 பேட்ச்க்கான எனி டிகிரி முடித்த ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹையர் பண்ண போகிறாங்க. டிசிஎஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், ஒன் ஆஃப் த டாப் மல்டிநேஷ்னல் கம்பெனி. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது என்ன ஜாபு, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட கேரியர் போர்ட்டல். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் உங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து 2 செப்டம்பர். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பொதுவாக வந்து டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணதும் നിങ്ങൾക്ക് வந்து டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டுக்கான டேட் வந்து லேட்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்சென்டராக நடக்கும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கான சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த சென்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் கொடுத்துருக்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி, எல்லாமே வந்துட்டு உங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் கொடுத்துருக்க டெஸ்ட்டு பேட்டர்ன் என்ன, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அதெல்லாமே பார்த்துடலாம். டெஸ்ட்டு பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வெர்பல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், ஸோ அந்த 3 டாபிக்ஸில் தான் வந்துட்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 65 மினிட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் நடக்கும். இதில் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர் ஃபுல் டைம் கிராஜுவேட், அதாவது அவங்க கொடுத்துருக்க டிசிப்ளினில் நீங்கள் வந்து ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் 3 இயர்ஸு. இவங்க என்ன கிராஜுவேட் முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்கன்னா பிகாம், பிஏ, பிஏஎஃப், பிபிஐ, பிபிஏ, பிபிஇ, பிஎஃப்எம், இந்த மாதிரி நிறையா டிகிரிஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு நீங்கள் வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, லைஃப் சயின்ஸு, பயோகெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி டிசிப்ளின் எல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து 2027 பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். அவங்க மட்டும்தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். பேக்லாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆக்டிவ் பேக்லாக்ஸ் இருந்தால் ஓகே. அதாவது ஒரு அரியர் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் மல்டிபிள் அரியர்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் டிஸ்டன்ட் எஜுகேஷனில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. பார்ட் டைம் முடித்தவங்க அவங்களும் வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ட்ரெயினி ரெக்குயர்மெண்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரெஷர்ஸ்க்கான ரெக்குயர்மெண்ட் தான். உங்களுக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து கேண்டிடேட்ஸ் ஷுட் பி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் இன் 24/7 ஒர்க்கு. அதாவது 3 ஷிஃப்ட்ஸ் இருக்கும். 3 ஷிஃப்ட்ஸ்க்குமே நீங்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. மினிமமாக 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதிலே வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ், அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கான டவுட்ஸ் அதில் இருந்துச்சு அப்படின்னா அதே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் செக் பண்ணி. அது போக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க டோல் ஃப்ரீ நம்பர், மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 வந்துட்டு அவங்களோட டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல், அதுக்குள்ளே டேரெக்டாக போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதில் வந்து பிபிஎஸ்ன்ற கேட்டகரி, அதாவது இது வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸ், அதுக்கு கீழே வரதுனால நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். மேண்டட்ரி டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஆதாரில் இருக்க நேமு, டேட் ஆஃப் பர்த், அதை தான் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து எந்த சென்டர் வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏர்லியராக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லேட்டராக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற சென்டரில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சீக்கிரமே அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் ட்ராக் யுவர் அப்ளிகேஷன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஹெல்ப் டெஸ்கில் அவங்களோட மெயில் ஐடியோ, காண்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்காங்க. உங்கள் டவுட்ஸை வந்து நீங்கள் அவங்க நம்பர் மூலியமாகவோ இல்லை மெயில் மூலியமாகவோ நீங்கள் கேட்டு வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இவங்க கொடுத்துருக்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே கொடுத்துருக்க அந்த அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணி உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது ரெஜிஸ்டர் நவ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பிபிஎஸ்ன்றதை செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்து போனீங்கன்னா மெயில் ஐடி கேட்கும். அதில் வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது வேலிடான மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இது ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜாப் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.